இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடையில் முல்லன்பூர் சண்டிகர்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். முல்லன்பூர் சண்டிகர் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த சீசனில் பிச் 2 டைப்பாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் 200+ ரன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 2 இன்னிங்ஸ்லேயும் டீசன்ட் ஸ்கோர் வந்திருக்கு. அடுத்த 2 மேட்ச்லையும் ரன்ஸ் பெருசா வரல. IPL ஹிஸ்டரியிலேயே லோவஸ்ட் ஸ்கோரை பஞ்சாப் இங்கே டிஃபெண்ட் பண்ணாங்க எகென்ஸ்ட் கொல்கட்டா. ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்காகவும் இருந்திருக்கு, ஸ்லோவர் விக்கெட்டாகவும் இருந்திருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு பிறகு மேட்ச் நடக்க போகுது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் பிச்சாக இருக்கும், டீசன்ட் ஸ்கோர் வரும். இனிஷியலாக பால் கொஞ்சம் மூவ் ஆகும், ஸ்பின்னர்ஸுக்கும் பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். இந்த சீசனில் 4 மேட்ச்சில் 3 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. RCB ஒரு மேட்ச்ல இங்க சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இங்க ஆல்மோஸ்ட் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓவராலா 9 IPL மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 5 டைம்ஸும் சேஸ் போன டீம் 4 டைம்ஸும் இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 170 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தா பெலோ 150 3 டைம்ஸும் 150 to 169 1 டைமும் 170 to 189 2 டைம்ஸும் எபோவ் 190 3 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. RCB லாஸ்ட் மேட்ச்சில் லக்னோவை பீட் பண்ணாங்க. பேட்டிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் லிவிங்ஸ்டன் தென் துஷாரா ஆடி இருந்தாங்க. இங்கே ஹேசல்வுட் அவைலபிள்னு தான் தோணுது. ஹேசல்வுட் உள்ளே வந்தால் துஷாராவை ட்ராப் பண்ணணும். தென் டிம் டேவிட் ஆடுவார பார்க்கணும். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா துஷாரா இல்லை ஹேசல்வுட். தென் புவனேஸ்வர் குமார், குருணால் பாண்டியா பவுல் பண்ணலாம். யாஷ் தயால், சுயேஷ் சர்மா, தென் ஷெப்பர்ட் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். பவர் பிளேல துஷாரா இல்லை ஹேசல்வுட், தென் யாஷ் தயால், புவனேஸ்வர், சம்டைம் குருணால் பாண்டியா கூட ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் புவனேஸ்வர் குமார், துஷாரா இல்லை ஹேசல்வுட், தென் யாஷ் தயால் அண்ட் ஷெப்பர்ட் பவுல் பண்ணலாம். பஞ்சாப் கிங்ஸ் டேபிள் டாப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு மார்க்கோ யான்சன் அவைலபிள் இல்லை. ஸோ ஒமர் சாய் உள்ள வரலாம். இல்லை சேவியர் பார்லெட்டுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். தென் சாகால் உள்ள வரவும் சான்ஸ் இருக்கு. இம்பாக்ட் சப்ல பிரப்சிம்ரன் தென் வைஷாக் விஜயகுமாருக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஜேமிசன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷ்தீப் சிங், தென் வைஷாக் விஜயகுமார் பவுல் பண்ணுவாங்க. ஒமர் சாய் இல்லை பார்லெட் இருந்தால் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். ஸ்டோயினிஸ் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பவர் பிளேயில் ஹர்ஷ்தீப் சிங், கைல் ஜேமிசன், தென் ஒமர் சாய் இல்லை பார்லெட் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் கைல் ஜேமிசன், ஹர்ஷ்தீப் சிங், வைஷாக் விஜயகுமார், தென் ஒமர் சாய் இல்லை பார்லெட் பவுல் பண்ணலாம். RCB விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா. சால்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. கொஞ்சம் அதிரடியாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் பஞ்சாப் 5 இன்னிங்ஸில் 127 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சால்ட் பொதுவாக லெஃப்ட் ஹேம் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் ஓவராலாக T20ஸில் 32 பால்ஸ் ஆடி 15 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. இங்கேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் பவர் பிளேயில் ஆடுறதால 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். ஜிதேஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச் நம்பர் 6ல் ஆடி இருந்தாரு. சூப்பராக ஆடி இருந்தாரு. 84 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாரு. பட் லக்னோ பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்தது. இங்கே குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. ஜிதேஷ் சர்மா பழைய பஞ்சாப் கிங்ஸ் பிளேயரும் கூட. பட் இந்த வென்யூவில் நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 6 இன்னிங்ஸில் 90 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஜிதேஷ் சர்மா சாகால் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. சாகால் இருந்தால் ஜிதேஷ் சர்மா ஸ்ட்ரகிள் ஆகலாம். தென் க்ளவ் ஒர்க்கும் பண்ணுவார். க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். விராட் கோலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர், கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அகென்ஸ்ட் பஞ்சாப் 73 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓவராலாக 37 ஆவரேஜில் 1100+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீமில் ட்ரை பண்ணுங்க. 95% பீப்புள் கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ராப் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க். ட்ராப் பண்ணுறதா இருந்தால் RCB பேட் ஃபாஸ்ட் பண்ணால் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இந்த சீசனில் 2 இன்னிங்ஸ்லையும் நல்லா ஆடி இருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் 6 இன்னிங்ஸில் 5 50s கிட்ட அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 100+ ரன்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7 இன்னிங்ஸ் ஆடி 3 50s அடிச்சிருக்காரு. 37 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு.
அதுவும் எகென்ஸ்ட் கைல் ஜேமிசன் தென் ஹர்ப்ரீத் பிரார் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் ட்ராப் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க், பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். பட்டிடர் நம்பர் 3ல ஆடுவார், பெருசாக ஃபார்மில் இல்லை. 15-20 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. நல்ல பிளேயர், பட் இன்ஜரி இஷ்யூ இருக்குது. எகென்ஸ்ட் பஞ்சாப் 2 இன்னிங்ஸில் 34 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க, டீசன்ட் பிளேயர். மயங்க் அகர்வால் நம்பர் 4ல ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 41 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டீசன்ட் பிளேயர். ஐபிஎல்ல டீசெண்டாக ஆடியிருக்காரு. மயங்க் அகர்வால் பழைய பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர். பஞ்சாபுக்கு கேப்டனாலாம் இருந்திருக்காரு. 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. குருணால் பாண்டியா பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டீசென்ட் பேட்ஸ்மேனும் கூட. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணலாம். பவுலிங் தென் பேட்டிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. ஷெப்பர்ட் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். ஆல்மோஸ்ட் ஃபினிஷர் ரோலாக ஆடக்கூடிய பிளேயர். நல்ல பவர் ஹிட்டர். குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் இல்லை. எப்போ அது 1-2 மேட்சஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். அதுவும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். கொஞ்சம் பேஸ் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணக்கூடிய பவுலர். 1 விக்கெட் எதுவும் எடுக்கலாம். பேட்டிங் தென் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 3 மேட்ச்லேயும் கண்டினியூஸாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருந்த பிளேயர். லிவிங்ஸ்டன் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4ல ஆடி இருந்தார். டக் அவுட் ஆயிருந்தார் ஃபர்ஸ்ட் பால்லையே. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப பூராக இருக்கு. லிவிங்ஸ்டனும் பழைய பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர். இந்த வென்யூவில் பேட்டிங்கில் நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. பட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லெக் பிரேக் பவுலர். இங்கே பவுல் பண்ணுவாரா கன்ஃபார்ம் இல்லை. பட் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் நல்ல பவர் ஹிட்டர். பேட்டிங்கில் எப்போ வேணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் வேணால் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கிளிக் ஆகலாம். ஹேசல்வுட் ஆடுவாரை பார்க்கணும். விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் 6th ஓவரை பவுல் பண்ணுவார். விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் விக்கெட்ஸ் எடுக்கல. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தார். பட் இந்த மாதிரி ப்ரெஷர் மேட்சஸில் நல்லா பவுல் பண்ண முடியும். புவனேஸ்வர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 1 விக்கெட் எடுக்கிறாரு ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லேயும். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் விக்கெட்ஸ் எடுக்கல. பட் எக்கனாமியாக பவுல் பண்ணியிருந்தார். இங்கே பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா டவுட்டு தான். பட் டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கலாம். யாஷ் தயால் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. விக்கெட் எடுத்தாலும் 1 விக்கெட் தான் மேக்ஸிமம் எடுக்கிறாரு. பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக 2 மேட்ச்லேயும் விக்கெட்ஸ் எடுக்கலை இந்த சீசனில். இங்கே டெத் ஓவர்ஸில் எதுவும் 1 விக்கெட் எடுத்தா உண்டு. துஷாரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட்டும் எடுத்திருந்தார். இனிஷியலாக நல்லா பவுல் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்போவும் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். கொஞ்சம் ஸ்லிங்கி ஆக்ஷன் இருக்கு. டீமில் இருந்தால் கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. சுயேஷ் சர்மா 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். லெக் பிரேக் குக்லி பவுலர். விக்கெட் டேக்கிங்கில் சுத்தமாக இல்லை. பட் லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணி பாருங்க. பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ். பிரப்சிம்ரன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல ஃபார்மில் இருந்த பிளேயர். லாஸ்ட் 2-3 மேட்சஸாக கொஞ்சம் புவராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஓவராலாக எகென்ஸ்ட் ஆர்சிபி 22 ஆவரேஜில் 130 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 17 ஆவரேஜில் 154 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே ஹேசல்வுட் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் பவர் பிளேயில் ஆடுறதால 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஜோஸ் இங்கிலீஷ் 1 டவுனில் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடிச்சிருந்தாரு. கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். இங்கே டீசெண்டாக ஆட முடியும். டீமில் ட்ரை பண்ணுங்க. அகேன்ஸ்ட் ஹேசல்வுட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் இங்கே மேனேஜ் பண்ணி ஆட முடியும். தென் க்ளவர்க்குலையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4ல ஆடுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். கன்சிஸ்டண்டாக ஆடுறாரு. 30-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் 2 மேட்ச் எகென்ஸ்ட் ஆர்சிபி ஃபெயிலியர். ஓவராலாக எகென்ஸ்ட் ஆர்சிபி டீசெண்டாக ஆடியிருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 24 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் டீமில் கன்சிடர் பண்ணுங்க, நல்ல பிளேயர். பிரியான் சாரியா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். இனிஷியல் மேட்சஸில் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் ஆடிட்டு இருந்த பிளேயர். பட் ரீசன்ட் மேட்சஸில் கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். பூம்ரா தென் ட்ரெண்ட் போல்ட்டை நல்லா ஆடியிருந்தார். இந்த வென்யூலையும் நல்லா ஆடியிருக்காரு.
சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா இங்க 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ இங்க நல்லா ஆட முடியும். நகல் வதேரா நம்பர் 5 ஆடுவாரு. டீசன்ட் பிளேயர். இங்க பஞ்சாப் இயர்லியா விக்கெட் லூஸ் பண்ணா வதேரா குரூஷலா இருக்கலாம். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வென்யூல இந்த சீசன்ல 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் டாப் ஆர்டர் பேட்டர்ஸை டிராப் பண்ணி டீம் ட்ரை பண்றதா இருந்தா கண்டிப்பா நகல் வதேராவை டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. சசாங் சிங் ஃபினிஷர் ரோல ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸ்ல குயிக்கா ஆட முடியும். கிராண்ட் லீக்ல கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. குயிக்கா 40-50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல 43 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஆல்மோஸ்ட் நம்பர் 7ல ஆடுவாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் டெல்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இங்கேயும் டீசெண்டா ஆடலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஸோ இந்த மாதிரி மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தென் இங்க மார்க்கோ யான்சன் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பவுலர் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்டாய்னிஸ் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்லை. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. ஒமர் சாய் ஆடுவார பார்க்கணும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. விக்கெட் டேக்கிங்ல கன்சிஸ்டண்டா இல்ல. பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு. சம் டைம் டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பஞ்சாப் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூல நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 9 இன்னிங்ஸ்ல 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் ஆர்சிபியும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இங்க விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. சாகால் ஆடுவரா பார்க்கணும். ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். இந்த வென்யூல நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 11ல ஆடுனா டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. விக்கெட்ஸ் எடுக்க முடியும். கைல் ஜேமிசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. டீசன்ட் பவுலர். லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்கல. பட் இங்க டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அகேன்ஸ்ட் விராட் கோலி நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஹர்ப்ரீத் பிரார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர். தென் கண்ட்ரோலாகவும் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். அகேன்ஸ்ட் விராட் கோலி நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஓவராலா அகேன்ஸ்ட் ஆர்சிபியும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 8 இன்னிங்ஸ்ல 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. வைஷாக் விஜயகுமார் லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பவுல் பண்ணாலும் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்கலாம். இங்க பஞ்சாப் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க. டீம் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட் ட்ரை பண்ணலாம். டிராப் பண்றது ரொம்பவே டஃப். ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறதால ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல வேணா டிராப் பண்ணி பாருங்க. தென் ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம். தென் பிரப்சிம்ரனுக்கு பதிலாக பிரியன் சாரியா பெட்டர்னு தோணுது இந்த மேட்சுக்கு. ஜிதேஷ் சர்மாவை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்றது பெட்டர். பேட்டர்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி, பிரியன் சாரியா. இங்க சால்ட்டுக்கு பதிலாக வேணா ரஜாத் பட்டிடர் இல்ல மயங்க் அகர்வாலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் பிரப்சிம்ரன் அண்ட் பிரியன் சாரியாவை ட்ராப் பண்றதா இருந்தா நகல் வதேராவை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சசாங் சிங்கை கிராண்ட் லீக்ல கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல குருணால் பாண்டியா, ஸ்டாய்னிஸ், தென் ஷெப்பர்ட். லிவிங்ஸ்டனை கண்டிப்பா கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸ்ல ஹர்ஷ்தீப் சிங், தென் ஹேசில்வுட் இல்ல துஷாரா. தென் ஹர்ப்ரீத் பிராரை கன்சிடர் பண்ணுங்க. சாகால் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீக்ல புவனேஸ்வர், தென் கைல் ஜேமிசனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி, தென் ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பிரியான் சாரியா, லிவிங்ஸ்டன், தென் பில் சால்ட் இல்ல பிரப்சிம்ரனை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.